வணக்கம் நண்பர்களே. கனகம்பட்டி ஐயாவோட அற்புதங்களை ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஐயா வாழ்ந்துட்டு இருந்த காலங்கள்ல இரவு நேரங்கள்ல ஐயா கூட தங்கணும்னு ஆசைப்பட்டு போறவங்களோட நிறைய உரையாடல்கள் நடந்திருக்கு. அது மாதிரி ஒரு நிகழ்வு தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஐயாவுக்கு தெரியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. நம்மளோட முற்பிறவியில நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கூட ஐயா சில பக்தர்களுக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம இங்க இருக்கிறோம், நம்ம இங்க பண்றது ஐயாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடவே கூடாது. ஐயா ஒவ்வொருத்தவங்களையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். உலகத்துல எந்த இடத்துல எது நடந்தாலும் நம்ம அதை பத்தி ஐயாட்ட கேட்கிறப்போ ஐயா அதுக்கு விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. எதனால, எதுக்காக அப்படி நடந்திருக்கு அப்படின்னு. நம்மளோட கர்மாக்கள் நம்ம கூடயே தான் தொடர்ந்து வரும். நம்ம பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நம்ம பண்ண பாவங்கள் கர்மாவா நம்ம தொடர்ந்துகிட்டே வரும் அப்படின்னு பகவான் அடிக்கடி தன்னோட பக்தர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு களிமண்ணை கையில வச்சு ஒரு நாள் ஐயா பக்தர்களுக்கு உரையாடல் நடத்துறாங்க. களிமண்ணை கையில வச்சிருக்கிறார். அதை மக்கள்கிட்ட காட்டுறார். காட்டி இந்த மண்ணு காஞ்சதுன்னா முதுந்துரு மணலா போயிடும். இதே நம்ம இருகலா கையில வச்சுட்டோம் அப்படின்னா கட்டியாகி அது ஒரு மணல் கட்டியா இருக்கும். இதே மணலை நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தலாம். இந்த மணல் ஒண்ணுதான், ஆனா அதோட உருவங்களும் நம்ம அதை பயன்படுத்துற விதமும் பல்வேறு விதமா இருக்கிறப்போ அதோட பலனும் பல விதமா இருக்கும் அப்படின்னு பகவான் சொல்றாரு. இதோட உட்கருத்து என்னன்னா, நம்மளோட கர்மாக்கள் நம்மளை பின்தொடர்ந்தே வரும். நம்ம சித்தர்கள் வழியிலையும் தெய்வங்கள் வழியிலையும் போறப்போ அந்த கர்மாக்களோட தாக்கங்கள் குறையும். இதே நம்ம தீய வழியில போறப்போ நம்மளோட கர்மாக்களோட தாக்கங்கள் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அதை சூட்சமா சொல்றாரு. கஷ்டங்கள் எப்பவும் இருக்கும், அதுல நம்ம மீண்டு வரணும். அந்த கஷ்டத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறத பகவான் மக்களுக்கு எளிமையான முறையில புரிய வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி பல நிகழ்வுகள் பகவானுக்கும் பக்தர்களுக்கும் இடையில அடிக்கடி உரையாடல் நடந்திருக்கும். ஒரு நாள் ஐயா கட்டல்ல படுத்திருக்கிறாங்க. விசிறி வீசிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பக்தர்கள். நிறைய பக்தர்கள் அமர்ந்து இருக்கிறாங்க. புதுசா அங்க ஒரு பக்தர் வராரு. அவர் வேகமா ஐயா பக்கத்துல விசிறி வீசுறதுக்காக போறாரு. ஐயா அவரை பார்த்ததும் கடுமையா திட்டிடுறாங்க. நீ போ, உன் வேலையை பாரு, உனக்கு அந்த வேலை கொடுத்தனா அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தையில கொஞ்சம் கடுமையா திட்டிடுறாங்க. அங்க இருந்த எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி ஆயிடுது. ஐயா ரொம்ப கோவப்பட்டாங்களே, நான் எல்லாத்துட்டையும் பேசுவாரா பேச மாட்டாரா அப்படின்னு எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அந்த அமைதி நிகழ்வுது. அந்த பக்தர் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சிறிது நேரம் ஆகுது. ஐயா அப்படியே கண்ணை அசந்துடுறாங்க, தூங்குறாங்க. அப்போ விசிறி வீசிட்டு இருந்த பக்தர் தன்னோட விசிறிய இன்னொரு நண்பர்கிட்ட கொடுத்து அவரு கை மாற்றி விடுறாங்க. இன்னொரு பக்தர் ஐயா பக்கத்துல இருந்து விசிறி வீசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா சிறிது நேரம் கழிச்சு கண்ணு விழிச்சு பாக்குறாரு. அப்படி கடைக்கண்ணுல அவர் திரும்பி பாக்குறாரு. இவருக்கு ஒரே பயம், அப்படியே உடம்புலாம் மெய் சிலுத்துருது. அப்படியே ஐயா எதுவும் திட்டிடுவாங்களோன்னு. ஆனா ஐயா கனிவா அன்பா, நீ சுமந்தது போதுண்டா சாமி, உன் மூட்டையை இறக்கி வச்சுட்டு போய் உக்கார் அப்படின்னு பாசமா சொல்றாரு. அந்த பக்தரை திட்டுறாரு, இந்த பக்தரை பாசமா சொல்றாரு. இந்த பக்தருக்கு ஒன்றும் புரியல, ஐயா ஐயா இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு சரின்ட்டு விசிறியை வச்சுட்டு கம்முனு போய் உட்காந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த பக்தர் படுக்கிறாரு. அவருக்கு தூக்கமே வரல. கைகால்லாம் ஒரு மாதிரி அசரிக்கையா அடிச்சு போட்ட மாதிரி ஒரே வலி. கைகால் தூங்கவே இல்லை. காலையில வரைக்கும் அதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஐயா இது மாதிரி சொல்லிட்டாரு, நம்ம செய்ய வேணாம், மூட்டையை இறக்கி வச்சுட்டு போய் உட்காருன்னு சொல்லிட்டாரு, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ள போட்டு குழம்பிக்கிட்டே இருக்கிறாரு. 3 மணி ஆயிடுது நைட்டு. அதுக்கப்புறம் தான் லைட்டா கண்ணாசர்றாரு. 4 மணிக்கு காலையில அதிகாலையில 4 மணிக்கு அந்த பக்தரோட கனவுல ஐயா காட்சி கொடுக்குறாங்க. கொடுத்து, நான் உன்னைய மூட்டையை சுமக்காத உட்காருன்னு சொன்னதுக்காக ஏன் இவ்வளவு குழப்பிக்கிற சாமி, போன ஜென்மத்துல நீ நிறைய சேவைகள் பண்ணிட்ட மகான்களுக்கு, சித்தர்களுக்கு, உன்னோட வாழ்க்கையே அதுக்காக அர்ப்பணிச்சிருக்கிற. அதனாலதான் இந்த ஜென்மத்திலயும் நீ அதவே ரொம்ப சுமக்க வேணாம், எங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே வாழ வேணாம் அப்படின்னு தான் உன்னை நான் உட்கார சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்தர் கனவுல இருந்து கண் விழிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படி சொல்லிட்டாங்கன்னு. அந்த நாள்ல இருந்து ஐயாவே குருவா ஏற்றுக்கிட்டு அவருக்கு சேவை செஞ்சுக்கிட்டு அந்த பக்தர் வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் பக்தரோட வாழ்க்கையில ஐயா பண்ணியிருக்காங்க. இந்த பிறவி இல்லாம முப்பிறவியில நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நிறைய பக்தர்களுக்கு ஐயா உணர்த்தி இருக்கிறாங்க. ஐயாவை தேடி வரும் பக்தர்களுக்கு அவங்க கண்ணுக்கு முன்னாடி நிறைய மகிமைகளையே ஐயா பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஐயாட்ட போனாலும் போகாட்டியும் ஐயா நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எங்க என்ன தப்பு நடந்தாலும் அது ஐயாவுக்கு தெரியும். யாரும் அவருக்கு தெரியாம ஒரு சின்ன தப்பு கூட பண்ண முடியாது. ஐயாவோட பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏதோ ஒரு வடிவத்துல ஐயா நம்ம கூடயே இருப்பாருன்னு. நம்ம ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா ஐயா நம்ம கூட இருந்து பாக்குறாரு அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ள நம்மள அறியாமையே இருக்கும். ஐயாவோட பக்தர்கள் எல்லாரும் அதை உணர்ந்திருப்பீங்க. ஐயாவை நம்பினவங்களை ஐயா எப்பவும் கைவிட்டது கிடையாது. தன்னோட பக்தனுக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கிறப்ப ஐயா முன்னின்று அதை காப்பாத்திருப்பாங்க. நிறைய விதத்துல ஐயா நம்ம எதிர்பார்க்காத விதங்கள்ல நிறைய உதவிகள் நடந்திருக்கும். நம்ம ஒரு வேண்டுதல் ஐயாட்ட வைப்போம், அது நடக்கல அப்படின்னா சில பேர் மனசு நொந்துக்கிறாங்க. அதுக்கு காரணம்
நல்லதாக தான் இருக்கும். நமக்கு நடக்க வேணாம் அப்படிங்கிறது நல்லதாக இருந்திருக்கலாம். அது நம்மளுக்கு காலப்போக்கில் தான் புரியும். நம்ம நினைக்கிறது எல்லாமே நமக்கு நல்லதாக வராது. நம்மளுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் ஐயா நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்மளுக்கு கெடுதல் நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா ஐயா அது நம்மளுக்கு கண்டிப்பாக தரமாட்டாரு. அதுக்கு உண்டான பக்குவத்தை நம்மளுக்கு கொடுத்து அதை காலப்போக்கில் நமக்கு புரிய வைப்பாங்க. ஐயாவை உணர்ந்தவங்களும் தெரிஞ்சவங்களும் ஐயாவை விட்டு வெளியில எங்கேயும் போக மாட்டாங்க. ஏன்னா அவரு தான் எல்லாமே பரபிரம்மத்தோட கலந்திருந்தவர். ஐயா அடிக்கடி பெரியவர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு. அது யாருன்னு ஒரு பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்குறோம். எதுக்கு எடுத்தாலும் ஐயா சொல்ற வார்த்தை பெரியவர் இப்படி சொல்லியிருக்காரு, பெரியவர் அப்படி சொன்னாரு, அது மாதிரி நடந்துங்க சாமி, வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நம்பிக்கை வைங்க, ஒருத்தரை நம்புங்க, எல்லாருக்கிட்டையும் ஒரே இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் என்னை பார்க்க வர்றப்போ வேற அவங்களை ஏன் போய் பார்க்க போற, வேற கோயிலுக்கு ஏன் போற அப்படின்னு சில பேரை திட்டியிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவ்வளவுதான். நம்ம எல்லா கோயிலையும் போய் எல்லா வேண்டுதலும் வைக்கிறதோட பலன் ஒருத்தருக்கிட்ட தான் போதும். கடவுள் ஒருத்தர் தான் பரபிரமம். அது உருவம் இல்லாதவர். அந்த உருவத்தை தன்னுள் ஐக்கியம் பண்ணவங்க தான் சித்தர்கள், மகான்கள் எல்லாருமே. நீங்க முனிவர்கள், சித்தர்கள் அவங்களோட எல்லாருமே பார்த்தோம்னா, நம்ம தெய்வங்களே எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்தோட புராண கதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதி கடவுள் ஒருத்தர்னு தான் சொல்லுவாங்க. அதுல இருந்து வந்ததுன்னு தான் சொல்லுவாங்க. நம்மளோட உருவாக்கங்கள் தான் பல தோற்றங்களாகவும் பல கடவுள் உருவங்களாகவும் இருக்கு. ஐயா ஒருத்தர் தான். கடவுள் மனித உருவத்துல வந்திருக்கிறாங்க, அது ஐயா உருவத்துல வந்திருக்கிறாங்க. இன்னும் பல மகான்களும் சித்தர்களும் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள கனெக்டிங்ல தான் இருப்பாங்க. வெளி தோற்றங்கள் வேற, உடைகள் வேற, உருவங்கள் வேறையா இருந்தாலும் அவங்களோட மனமும் அவங்களோட சிந்தனைகளும் பரபிரம்மத்துல கலந்ததுனால அவங்க எல்லாரும் ஒன்றரை கலந்து ஒரே ஒளிமயமா தான் பக்தர்களுக்கு அருள் புரிவாங்க. நம்ம இப்போ ஐயாட்ட வைக்கிற வேண்டுதலும், இன்னொரு சித்தர்கள்கிட்ட மகான்கள் கிட்ட போய் வைக்கிற வேண்டுதலும், வேற ஒரு கடவுள்கிட்ட போய் வைக்கிற வேண்டுதலும் கடைசியில் வர்றது ஒரே ஒரு பரபிரம்மம் அப்படிங்கிற ஒளிமயமான விஸ்வரூபம் கொண்ட தெய்வத்துக்கிட்ட தான். பகவான் அதனாலதான் ஒரு இடத்துல தேடு, ஒன்னவே கெட்டியா புடி, ஒரே வேண்டுதல நிரந்தரமாவி அப்படின்னு அடிக்கடி பக்தர்கள்ட்ட சொல்லி இருக்கிறாங்க. நம்பிக்கை இல்லாத பிரார்த்தனை என்னைக்கும் அது நிறைக்காது சாமி. நம்பிக்கையா நீ என்கிட்ட கூப்பிடு, நான் உன்கிட்ட ஓடி வருவேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காங்க. இன்னும் பல பதிவுகள்ல ஐயாவோட அற்புதங்களையும் மகிமைகளையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். பழனிசாமி சாமிகள் திருவடிகள் சரணம்.